السلام عليكم ورحمة الله وبركاته النحو الواضح الثانوية الجزء الأول النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதுவரை 42 பாடங்கள் முடிந்து இப்ப 43வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள், நன்மையின் ஒன்று செல்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்கு இங்க அக்கௌண்ட் டீடைல்ஸும் இங்கே கியூஆர் ஸ்கேன் கூட கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் இணைத்துக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் அஸ்மாவுல் அஃஆல் என்றால் என்ன, அதனுடைய சட்டங்கள், முர்த்தஜலா என்றால் என்ன, மன்கூலா என்றால் என்ன, அதே போல் ஃபேல் அம்ர் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இஸ்மை எந்த வசனில் கொண்டு வர வேண்டும் என்ற அனைத்தையும் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். வாருங்கள், இன்று அதனுடைய தம்ரீனை நாம் பார்ப்போம். அதனுடைய பயிற்சிகளை இன்று காண உள்ளோம். தம்ரீன் ஆகும் பயிற்சிகள். முதலாவது பயிற்சி, ஹாதிப், நீ உரையாடு, பில் இபாரத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய வாசகத்தை கொண்டு உரையாடு. அல் முஃப்ரதத்த, ஒரு பெண், ஒரு தனி பெண், முஃப்ரதான ஒரு பெண்ணிடம், சரியா. ஒல் முசன்னா, இரண்டு நபரிடம், ஒரு பெண்பாலிடம் நீ உரையாடு. ஒல் முசன்னா, இன்னும் இரண்டு நபரிடம் நீ என்ன செய், உரையாடு. ஒல் ஜம்அ, இன்னும் ஜம்முடன் என்ன செய், ஜம்முடன் நீ உரையாடு. பின்வரக்கூடிய வாசகத்தை கொண்டு ஒரு முஃப்ரதான பெண்ணிடம், இன்னும் இருவரிடமும், இன்னும் ஒரு கூட்டத்திடம், ஜம்முனா ஒரு கூட்டத்திடமும் நீ உரையாடு. பி நௌஹைஹி, ஜம்முல ரெண்டு வகை இருக்கு. ஜம்முட ரெண்டு வகை கொண்டும் ஜம்முடன் உரையாடு. அவர் ரெண்டு வகை இது நௌஐஹின்றது ஆண்பால் பெண்பால் ரெண்டையும் குறிக்குது. அப்ப ஆண்பால் பெண்பாலான இரண்டு வகையினரை கொண்டும் ஜம்முடன் நீ என்ன செய், உரையாடு. இப்போ ஒரு பெண்பால்ல நம்ம இந்த வாசகத்தை வச்சு நம்ம உரையாடணும். அப்ப பெண்பால்ல நம்ம உரையாடும் பொழுது எல்லாமே மாறும். இதுல உள்ள எல்லாமே என்ன செய்யும், பெண்பாலா மாறும், சரியா. அதே போல் இருவரிடம்னா அதோடைய சர்ஃபுகள் மாறும். முஃப்ரதாவுக்கு சர்ஃப் மாறுற மாதிரி முசன்னாவுடைய சர்ஃப் அது கொண்டு வரும். ஜம்முனா அது ஆண்பால் ஜம்முனா அதுக்கு வேற சர்ஃப் யூஸ் பண்ணும். அதே போல் பெண்பால் ஜம்முனா அதுக்கு வேற சர்ஃப் யூஸ் பண்ணும், சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் வாசகத்தை பார்த்துருவோம். இது வந்து ஒரு ஒரு ஆணிடம் உரையாடுவதை போல இங்க வாசகம் வந்திருக்கு. இந்த வாசகம் என்பது என்னது, ஒரு ஆணிடம் உரையாடுவது. ஹைய அலா சைரில் அமலி, ஒரு அமலில் செயலில் நல்ல செயலின் பக்கம் நீ விரைந்து வா. நல்ல செயலின் பக்கம் நீ விரைந்து வா. தாக்கிரன், நினைவு கூறிய நிலையில். மஜ்தகல் கதீம, உன்னுடைய பழைய பெருமையை, முயற்சியை நினைவு கூறிய நிலையில் நல்ல செயலின் மீது நீ என்ன செய், முன்னோக்கி விரைந்து வா. இலைக, இன்னும் விலகியிரு. அன் குல்லி, அன் குல்லி மா யகிஃபு தூன ஆமாலிகல் ஜிசாமி. அப்ப ஆமாலிகல் ஜிசாமினா உன்னுடைய மாபெரும் குறிக்கோள்களை இல்லாமல், அடைய விடாமல். தூணக்கனா என்னது, தூணனா என்னது, உன்னுடைய ஜிசாம்னா மாபெரும் பெரிய குறிக்கோள்களை அல்லாமல், அதை அடைய விடாமல் உன்னை கொண்டு தடுக்குமே, உன்னை கொண்டு நிற்குமே. அத்தகைய ஒவ்வொன்றை விட்டும் நீ விலகியிரு. அத்தகைய ஒவ்வொன்றை விட்டும் என்ன செய்ய, விலகியிரு. இப்போ உன்னுடைய குறிக்கோள்கள் பெரிய 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 குறிக்கோள்கள்லாம் இருக்கும்ல, அது அல்லாமல் உன்னை கொண்டு நிறுத்திவிடும். அதை அடையாமல், அந்த குறிக்கோள்களை அடையாமல் உன்னை கொண்டு நிறுத்திவிடுமே. அத்தகைய ஒவ்வொன்றை விட்டும் என்ன செய், விலகிவிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது அர்த்தம் பார்த்தாச்சு. வாங்க, இதை அவங்க சொன்ன மாதிரி முஃப்ரதா, அதே போல ஜம்மு, முசன்னா கிட்டால அதை வச்சு அமைப்போமா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் முஃப்ரத் முஅன்னஸ், முஹாத்தபத்துல் முஃப்ரதத்தில் முஅன்னசதி, இங்க தான் வரணும், சரியா. அப்ப முஅன்னஸான ஒரு நபர், பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு நபரிடம் உரையாடுவது. ஹைய, இது மாறாது. ஏன்னா ஹையன்றது நம்ம சொன்னால அலாமத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஃபேலுடைய அலாமத்தை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது, சரியா. அதனாலதான் இங்க என்ன செய்யல, மாறல. அப்ப இது பெண்பாலிடம் உரையாடுறோம்ல, அப்ப பெண்பாலிடம் உரையாடினாலும் சரி, வேற இறைவராக இருக்கட்டும், ஜம்மா இருக்கட்டும், இது என்ன செய்யாது, ஃபேலுடைய அலாமத்துகளை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா ஃபேலுடைய அர்த்தம் கொடுத்தோம்ல, விரைந்து வான்னு. அப்ப விரைந்து வான்னு அதோடைய அர்த்தம் இருக்கும். ஆனா இது அலாமத்தை ஏற்றுக்கொள்ளாது. அதனால இது என்னது, இஸ்மு ஃபேலு, சரியா. விரைந்து வா அலா ஹைரில் அமலி. அப்போ ஒரு பெண்ணை பார்த்து பேசுறோம், சரியா. நல்ல அமலின், நல்ல செயலின் பக்கம் நீ விரைந்து வா. தாக்கிரத்தன், நீ நினைவு கூறிய நிலையில். பெண் பாலம் மாத்திருக்கோமா இங்க. மஜிதக்கில் கதீம, உன்னுடைய பழைய முயற்சியை, கௌரவத்தை,
இப்ப மஜிதக்கன் தான் பெருமை அசல். அப்போ உன்னுடைய பழைய பெருமையை நினைவு கூறிய நிலையில் நல்ல செயலின் பக்கம் நீ விரைந்து வா. இலைக்கி இன்னும் இலைக்கிக்கு ஒன் பக்கம் அர்த்தம் வச்சிடக்கூடாது. இலைக்கினா நீ தவிர்ந்து கொள், நீ விலகி இருன்னு அர்த்தம். அன் குல்லிமா யகீஃபு பிகி தூன அமாலிகி அல் ஜிசாமி. இங்க பாருங்க எல்லாம் கீ கீன்னு படிக்கணும், ஏன்னா இது முன்னஸ். முகாத்தப் யாரா இருக்காங்க, பெண்பாலா இருக்காங்க, அதனால கீ கீன்னு படிக்கிறோம். அப்ப விலகி நீ விலகிரு, பெண்ணே நீ விலகிரு. உன்னை கொண்டு தடுக்கும் ஒவ்வொன்றை விட்டும். தூன அமாலிக்கில் ஜிசாமி, மாபெரும் உன்னுடைய குறிக்கோள்கள் அன்றி உன்னை கொண்டு தடுக்கும் நிற்கும் ஒவ்வொன்றை விட்டும் நீ விலகிரு. அப்போ பாருங்க எல்லாத்தையும் மாத்திட்டோமா. இப்ப இந்த இலைக்கின்றதுக்கு நம்ம அமருடைய அர்த்தம் வச்சோம். ஆனா இங்க என்ன செய்யல, இந்த மட்டும்தான் காஃப் மட்டும்தான் மாறி இருக்கு, முன்னஸா கொண்டு வந்திருக்கோம் சரியா. ஆனா இதோடைய அலாமத்துகள் யா வந்துச்சா, பெண் பாலை பார்த்து பேசினா யா வரணும்ல, வந்துச்சா? இல்ல. ஆஹ் ஆனா இந்த ஹையவும் மாறல, இதுவும் இஸ்முல் ஃபேல். இந்த இலைக்கும் மாறல, இதுவும் இஸ்முல் ஃபேல் தான் சரியா. இப்ப அடுத்து முஹாத்தபத்துல் முசன்னல் முதக்கரி. இப்ப முதக்கர், அப்ப முதக்கர் முசன்னா இருவரையும் பார்த்து என்ன செய்வது, நம்ம பேச போறோம், உரையாடுவது. முதக்கர் ஆண் பாலை குறிக்கக்கூடிய இருவரிடம் உரையாடுதல். ஹைய இருவரும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அப்ப ஹைய இங்க பாருங்க, ஃபேலுடைய அலாமத் எதுவுமே எடுத்துக்கல. அலா ஹைரில் அமலி, செயலின் நல்லதின் மீது நீங்கள் விரைந்து வாருங்கள். தாக்கிரையின் நினைவு கூறிய நிலையில் மஜிதகுமா அல் கதீம, உங்கள் இருவரின் பழைய மஜித் அந்த பெருமையை நினைவு கூறிய நிலையில் விரைந்து வாருங்கள். இலைக்குமா, அப்ப லமீர் வரும் பொழுது அதை மட்டும் என்ன செய்யணும், ரெண்டு பேர்னா ரெண்டா மாத்தணும், மொன்னஸ்னா மொன்னஸா மாத்தணும். அப்ப இதுவும் லமீர் தானே. இப்ப இருவர்னால இலைக்குமா, அப்ப உங்களின் பக்கம் அப்படின்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. இலைக்குமானா விலகி இருங்கள். அன் புள்ளி மாயக்கி ஃபூபிக்குமா தூன ஆமாலிக்குமா அல்ஜிசாமி, உங்கள் இருவரின் மாபெரும் குறிக்கோள்கள் அன்றி உங்கள் இருவரை கொண்டும் தடுக்கக்கூடிய நிற்கக்கூடிய ஒவ்வொன்றை விட்டும் விலகியிருங்கள் சரியா. அப்ப எல்லாம் ஒரே அர்த்தம் தான். நான் அந்த மாற்றங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரியா. இப்ப முகாத்தபத்துல் முசன்னல் முஅன்னஸ், இப்ப முஅன்னஸ் பெண்பாலின் இருவரின் இடம் உரையாடுவது. அப்ப ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே நம்ம சொல்ல போறோம் சரியா. இருவர்ல ஹைய அலா சைரில் அமலி, நல்ல செயலின் பக்கம் நீ விரைந்து வா, பெண்ணே. இருவர் பெண்ணை பார்த்து நம்ம பேசுறோம். தாக்கிரத்தைனி, நினைவு கூறிய நிலையில். மஜ்த குமால் கதீம, உங்கள் இருவரின் பழைய பெருமையை நினைவு கூறிய நிலைக்கு ரெண்டு பெண்களே நீங்கள் விரைந்து வாருங்கள், நல்ல செயலின் பக்கம் விரைந்து வாருங்கள். வகிலைக்குமா, நீங்கள் இருவரும் தவிர்ந்து கொள்ளுங்கள். அன் குல்லி மாயக்கி ஃபுபிக்கும் அதுன ஆமாலிக்குமா அல்ஜிசாமி, உங்கள் இருவரின் மாபெரும் குறிக்கோள்களை அன்றி உங்கள் இருவரை கொண்டு தடுக்கக்கூடிய நிற்கக்கூடிய ஒவ்வொன்றை விட்டும் நீங்கள் விலகியிருங்கள் சரியா. அப்ப இங்க எல்லாத்துலயும் குமா, ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் குமா குமான் தான் எல்லாத்துக்கும் வரும். அதனால்தான் அது ஒன்னாவே சொல்லியிருக்கலாம், ஆனா இந்த ஒரு இடத்துல மாறுது. அதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்க, ரெண்டுத்துக்கும் பிரிச்சு காட்டியிருக்காங்க. தாக்கிரைனி தாக்கிரத்தைனி, இங்க ஆண்பாலுக்கு தா வராது, பெண்பாலுக்கு தா வரும் சரியா. அதனாலதான் இங்க மட்டும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரெண்டா பிரிச்சு எழுதி காட்டியிருக்காங்க. முகாத்தபத்து ஜம்இல் முதக்கரி சாலிமி, சாலிமி. இப்ப ஜம்மு முதக்கர் சாலிமிடம் என்ன செய்வது, உரையாடுவது. அப்ப ஆண் பால் சாலிம்னா ஒரு ஜம்மு நடுவில் எதுவும் மாறாமல் கடைசியில் மட்டும் மாறினால் அது சாலிமான ஜம்மு. அப்ப ஒரு வார்த்தையின் கடைசியில மட்டும், இப்ப முஸ்லிம் முஸ்லிமூன, முஸ்லிம் முஸ்லிமூன கடைசியில வாங்கணும்னு மட்டும் சேர்க்கிறோம். அப்ப நடுவில் எந்த மாற்றமும் வராம கடைசியில மட்டும் மாற்றம் வந்து அது சாலிம். அதுலயும் ஆண்பால். அப்ப சாலிமான முதக்கரின் ஜம்மிடம் உரையாடுதல். ஹையா அலா ஹைரின் அமலி, நல்ல செயலின் நல்லதின் மீது விரைந்து வாருங்கள். தாக்கிரீன மஜ்தகுமுல் கதீம, உங்களின் பழைய பெருமையை நினைவு கூறிய நிலையில் நல்ல செயலின் நல்லதின் மீது விரைந்து வாருங்கள். இலைக்கும் இன்னும் நீங்கள் தவிர்ந்திருங்க. அன்குள்ளி மாய்கிஃபுபிக்கும் தூன அமானிக்குமுல் ஜிசாமி, உங்களின் மாபெரும் எண்ணங்களை குறிக்கோள்களை அடைய விடாமல் உங்களை கொண்டு தடுக்கக்கூடிய ஒவ்வொன்றை விட்டும் நீங்கள் விலகிடுங்கள். முகாத்தபத்து ஜம்இல் முஅன்னஸி சாலிம், சாலிம் முஅன்னஸ் ஜம்லாம் தெரியும், பெண்பால். ஆனா நடுவில் எந்த மாற்றமும் வராம கடைசியில் மட்டும் மாற்றம் வந்தால் அது சாலிம் சரியா. இப்ப முஸ்லிம் முஸ்லிமாத் கடைசி மட்டும் அலிஃப் தா செய்தது, அதனால இது சாலிம். அந்த மாதிரி சாலிம் ஜம்மிடம் உரையாடுவது. இதுக்கும் அதே அர்த்தம் தான், மேல சொன்ன அதே அர்த்தங்கள் தான். ஆனா என்ன செய்யணும், முஅன்னஸா கொண்டு வரணும். ஹைய அலா கைரில் அமலி தாக்கிராத்தின், இங்க பாத்தீங்களா, இங்க தாக்கிரீன்னு வந்துச்சு. ஏன்னா தாக்கிர் மாறல, கடைசியில யானும் தான் மாறி. இங்கேயும் தாக்கிர் மாறல, கடைசியில அலிஃப் தான் மாறி. அதனால இது என்னது, முஅன்னஸ் சாலிம், இது முதக்கர் சாலிம். மஜித குன்னல் கதீம, உங்களின் பழைய பெருமையை நினைவு கூறிய நிலையில் செயலின் நல்லதின் மீது நீங்கள் விரைந்து வாருங்கள்.
இலை குன்ன தவிர்ந்திருங்கள் நான் குள்ளி மாய் கிஃபுபி குன்ன தூன ஆமானி குன்னல் ஜிசாம. அப்போ உங்களின் மாபெரும் குறிக்கோள்களை இல்லாமல் உங்களை கொண்டு தடுக்கக்கூடிய நிற்கக்கூடிய ஒவ்வொன்றை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருங்கள். அவங்க சொன்ன மாதிரி என்ன செஞ்சாச்சு, நம்ம அர்த்தங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் மனசு கொண்டு வர சொன்னாங்க, ரெண்டு வகையில கொண்டு வந்தாச்சு. முசன்னா தஸ்னியா கொண்டு வந்தாச்சு. முஃப்ரதா அதே போல பெண்பால் ஒருமையில கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வந்தாச்சு. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, ரெண்டாவது தம்ரீன். மொத்தம் 3 தம்ரீன் தான், ஆனா இது ரெண்டாவது தம்ரீன் கொஞ்சம் பெருசா இருக்கும். தம்ரீனும் ஃபில் ஏராபி, ஏராபிலே பயிற்சி. இப்ப ஏராப் எப்படி செய்யணும், இதுக்கு ஏராப் எப்படி கொடுக்கணும்ன்றத பத்தி பயிற்சி. இப்ப என்னன்னா, அவங்களே உதாரணம் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. சரியா? 2 உதாரணம் காட்டிடுவாங்க. அந்த உதாரணம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பயிற்சி எழுதுங்கன்னு சொல்ல போறாங்க. சரியா? அப்ப 2 உதாரணங்கள் அவங்களே காட்டிட்டு என்ன செய்ய போறாங்க, இந்த மாதிரி பயிற்சி எழுதுங்கன்னு சொல்ல போறாங்க. வாங்க பாப்போமா. அம்சா, நம்ம சொல்லியிருக்கோம் அம்சானா முதலாவதுன்னு அர்த்தம். நமூதஜுன் உதாரணம். அப்ப உதாரணம் 2 உதாரணம் கொடுக்க போறாங்க. முதல் உதாரணம், வைலி ஷபாபின் லா யஅமலு, செயல் செய்யாத, எந்த வேலையும் செய்யாத. ஷபாபுனா யாரு? வாலிபர்கள். வாலிபர்களை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன். வைனா என்னது? நான் ஆச்சரியம் அடைகிறேன். வேலை செய்யாத அந்த ஆளை பார்த்து நான் என்ன செய்யறேன், வாலிபர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஆச்சரியம் அடைகிறேன். வை. அப்ப இதுக்கு யாராவது எப்படி எழுதணும் சொல்லித்தரேன். இந்த வாசகம் முடிஞ்சிருச்சா? இப்ப பாருங்க, அதுக்கு யாராவது நம்ம தர்க்கீப்னு சொல்லுவோம்ல, அதான். இப்ப வைனா இது என்னது? இஸ்மு ஃபேலி முலாரியின். அப்ப முலாரியான முலாரியோடைய ஃபேலின் இஸ்மாக இருக்கிறது. அப்ப நான் ஆச்சரியம் அடைகிறேன் அப்படின்னு தானே சொன்னோம். அப்ப முலாரியுடைய ஃபேலின் இஸ்மாக இது இருக்கிறது. நான் ஆச்சரியம் அடைகிறேன். பிமானா அது அஜ்ஜபு, நான் ஆச்சரியம் அடைகிறேன் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள முலாரியுடைய ஃபேலின் இஸ்மாக இது இருக்கிறது. வல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது. முஸ்தத்திருன், மறைந்துள்ளது. அப்ப இது ஃபேல்னா ஃபேலுடைய அர்த்தம் கொண்டிருக்குன்னா, இப்போ ஃபாயில் எங்கன்னா அதுக்குள்ளதான் இருக்கும் எப்பவுமே. உஜூபன் தகதீருஹு, அதை அன அதனுடைய உஜூபாக அவசியமாக நிலையில் மறைந்ததாக இருக்கிறது. தகுதீருஹு, அதனுடைய உள்ரங்கமாகிறது அனவாக இருக்கும். அப்ப அது தகுதீர்ல, அப்ப அந்த ஃபாயிலுடைய தகுதீர் உள்ரங்கம் உள்ளுக்குள்ள இருப்பதாகிறது அனவா இருக்கும். அப்ப ஃபாயில் என்பது கட்டாயமாக மறைக்க வேண்டியதாக இருக்கிறது, மறைந்துள்ளது. அதனுடைய தகுதீர் ஆகிறது அனவாக இருக்கும். அப்ப அடுத்து லி ஷபாபின் பாருங்க. லி ஜாரு ஷபாபின்றது மஜ்ரூர், ஜாருன் மஜ்ரூரும். லி ஜாரு ஷபாபுன்றது மஜ்ரூரு. அல்லக்கும் பி வை, வையை கொண்டு தொடர்பாக்கப்பட்டது. அப்போ வையின் வந்துச்சுல, இப்ப ஜார் மஜ்ரூர் வந்தா இப்ப என்னது, இளைஞருக்கு அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சல. இப்ப இளைஞருக்கு அப்படின்னு அர்த்தம் கம்ப்ளீட் ஆகாது. இளைஞருக்கு அது எங்க போய் முடிக்கணும், அர்த்தத்தை வயில போய் முடிக்கணும். அதான் தாலுக்குன்னு. அப்போ வையை கொண்டு தொடர்புபடுத்தப்பட்ட மஜ்ரூராக இன்னும் ஜாராக இருக்கும். அப்ப இளைஞருக்கு, அப்ப அது தொடர்பு எங்க போய் முடிக்கணும், வயில போய் முடிக்கணும். இளைஞருக்கு நான் என்ன செய்கிறேன், ஆச்சரியம் அடைகிறேன். அதுக்கப்புறமா லா வந்துச்சு. இந்த லா என்னது? நாஃபியத்துன், நஃபியோடைய இல்லை அப்படிதானே. இல்லை என்ற அர்த்தத்தை கொடுத்தா அது என்ன செய்யணும், நாஃபியத்துன், நாஃபியா. இப்ப அடுத்து பாருங்க, லாக்கு அப்புறமா ஏமலுன்னு வந்துச்சு. ஏமலுன்றது என்னது? ஃபேலு முலாரியின் மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட முலாரியுடைய ஃபேல் ஆகும். இந்த இருக்குல்ல. அப்ப இந்த யாமலுன்றது ரஃபா தான் வச்சு, யாமலு அப்படின்னு ரஃபா வச்சு தானே படிச்சோம். அப்ப யாமலு, அப்ப ரஃபா செய்யப்பட்ட முலாரியின் ஃபேலாக இருக்கிறது. ஃபாயிலுஹு, இன்னும் அந்த அதனுடைய ஃபாயில யாமலு என்ற முலாரியான ஃபேலின் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திருன், மறைந்து இருக்கக்கூடிய லமீர் ஆகும். இப்போ லமீருன் முஸ்தத்திருன்னா அந்த யாமலுக்குள்ளேயே மறைந்து இருக்கக்கூடிய லமீர் ஆகும். ஜும்லது, இந்த லா யாமலுன்னு இருக்குல்ல, இந்த ஜும்லாவாகிறது, இந்த வாசகமாகிறது, லா யமலு என்ற இந்த வாசகமாகிறது சிஃபத்துன், சிஃபத்தாக இருக்கும். எதுக்கு சிஃபத்து? இந்த ஷபாபின் என்று படிச்சால அந்த ஷபாபுக்கு இது சிஃபத்து. அப்ப ஷபாபுன்றது மௌசூஃபாவும் இருக்கு. அப்ப இங்க கொண்டு வரல, இங்க என்ன வரணும், மௌசூஃப்னு வரணும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, ரெண்டாவது உதாரணம் இப்ப காட்ட போறோம். சரியா? தூனக்கல் கிதாப, இப்ப கித்தாபை எடு அப்படின்னு அர்த்தம். இப்ப தூனக்கன்றதுக்கு என்ன பாருங்க, தர்க்கி பாருங்க. தூன என்பது இஸ்மு ஃபேலின் பிமானா ஹுத், எடு, பிடி என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள ஃபேலுடைய இஸ்மாகும், இஸ்மு ஃபேல் ஆகும். ஃபாயிலு, இந்த தூனுடைய ஃபாயில் எங்க? ஃபேல்னு சொல்லிட்டீங்க, ஃபேலுடைய அர்த்தம் கொடுத்ததுல, அப்ப ஃபாயில் தேவையில்ல. ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது முஸ்தத்திரும் உஜூபன், கட்டாயமாக கட்டாயத்தால் மறைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது.
தகுதீருஹு இன்னும் அந்த ஃபாயிலுடைய உள்ரங்கமாகிறது அந்தவாக இருக்கும். பார்த்து பாருங்க, அல் கிதாப இங்க இருக்குல்ல, அதுக்கு என்ன தர்கீபு, அதுக்கு என்ன யாரா வரும்? மஃஊலும் பிஹி மன்சூபுன், மஃஊல் பிஹி ஆகும். இந்த தூண படிச்சோம்னா இந்த ஃபேலு அந்த முஸ்தத்திர் வாஜிபா கண்டிப்பா உள்ளதான் முஸ்தத்திரா இருக்கணும். அதனால இது உள்ளக்கே ஃபாயில் இருக்கு. இது மஃஊல் தான். இது மன்சூபு நசபு செய்யப்பட்டதாக இருக்கு. அப்ப மஃஊலுக்கு நசபு தானே வரணும். அதனால நசபு செய்யப்பட்ட மஃஊல் பிஹியாக இருக்கிறது. சரியா? இப்ப மஃஊல் பிஹின்ற யார் சொன்னாங்க? மஃஊல் லஹு இருக்கு, மஃஊல் ஃபீஹி இருக்கு. அப்ப மஃஊல் பிஹி, அப்ப இதை கொண்டு செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதான் மஃஊல் பிஹி. அப்ப இந்த பாடங்கள் மஃஊல் பிஹி, மஃஊல் லஹு, மஃஊல் ஃபீஹி எல்லாம் இபுத்திதாயியா நஹுல் வாலியா முதல் பாகத்திலேயே நாம் பார்த்து விட்டோம். அப்ப அதுல இது எந்த வகை மஃஊல் பிஹி ஆகும். சரியா? இப்ப வாங்க, நமக்கு ரெண்டு உதாரணம் காட்டிட்டாங்களா? இப்ப நம்மளுக்கு பயிற்சி தரப்போறாங்க. என்ன பயிற்சி? இரண்டாவது பாகம். இந்த பயிற்சியில இரண்டாவது பாகம். அரிபில் ஜும்லத்தைனில் ஆத்தியத்தைனி, பின்வரக்கூடிய ரெண்டு வாசகங்களுக்கு நீ யாராப் கூறு. இந்த ரெண்டு இப்ப அவங்க சொன்னாங்களே யாராப், ஒவ்வொரு வார்த்தைக்கா யாராப் சொன்னாங்களே, அதே போல நம்ம என்ன செய்யணும்? இந்த ரெண்டு வாசகங்களுக்கும் யாராப் செய்ய போறோம். சரியா? அந்த ரெண்டுத்தையும் என்ன செய்ய போறோம் இப்ப நம்ம பார்ப்போமா? அப்ப வாருங்கள், நம்ம இது ரெண்டுத்திற்கான அர்த்தத்தை பார்த்து விட்டு அதை வாசகத்துடைய யாராப். இப்ப முதல் வாசகத்துடைய அர்த்தம் பார்ப்போம். அம்மா யசீனு, உன்னை அவமானப்படுத்தும் ஒன்றை விட்டும் அமைதியாக இரு. சஹ்னா அமைதியாக இரு. அம்மா ஒன்றை விட்டும், யசீனு உன்னை அவமானப்படுத்துமே அசிங்கப்படுத்துமே அந்த ஒன்றை விட்டும் அமைதியாக இரு. இப்ப ரெண்டாவது அர்த்தம் பாருங்க. அமாமுக்கும் முன்னேறி செல்லுங்கள். ஃபைனல் ஹயாத்த, ஏனென்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது ஜிஹாதும் போராகும். அதனால நீங்க முன்னேறி சென்றுகிட்டே இருங்கன்னு அர்த்தம். வாங்க, இவங்க சொன்ன மாதிரி அதுக்கு யாரா பூர்வமா? அப்ப வாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அதோடைய இது பாருங்க, இஸ்மு ஃபேலி அம்ரி, அம்ருடைய ஃபேலின் இஸ்மு ஆகும். அப்ப இது இஸ்மு தான், ஏன்னா அலாமத்தை சுமக்காது. இதோடைய அர்த்தம் ஃபேலாக இருக்குது. பிமானா உஸ்கூத், அமைதியாக இருன்னு அர்த்தம். அப்ப உஸ்கூத் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள அம்ருடைய ஃபேலின் இஸ்மு, இப்ப இஸ்மு ஃபேலாக இருக்கிறது. வல் ஃபாயிலு ஃபாயிலாகிற லமீருன் முஸ்தத்திரும் உஜூபன், அவசியமான நிலையில் மறைக்க வேண்டிய லமீர் ஆகும். தக்தீருஹு, அதனுடைய உள்ரங்கமாகிறது அந்தவா இருக்கும். இதுக்குள்ள அந்தன்னு இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கிறது? அந்த என்று இருக்கிறது. அம்மா, இப்ப அன் மா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. சரியா? அது சேர்த்து அம்மான்னு எழுதியிருக்காங்க. இப்ப அது அன் பிளஸ் மா அம்மா. சரியா? அப்ப அது சேரும் பொழுது அம்மான்னு மாறிடும். அப்ப அன்னுக்கு ஃபர்ஸ்ட் தர்கீப் யாராவது சொல்றாங்க பாருங்க. ஹர்ஃபு ஜர்ரின், ஜர்ருடைய ஹர்ஃப் ஆகும். மப்னியுன் அல சுக்கூனி, சுக்கூன் மீது மபுனி ஆக்கப்பட்ட. அப்ப கடைசி மாறாதா? அப்ப அன்னு கடைசி இருக்குல்ல, முன்னாடி ஏராப் மாறுறதுனால, ஆமில் மாறுறதுனால இதோட ஏராப் மாறாது. அதான் என்னது? மபுனி. நம்ம முன்னாடி இபுத்திதாயா நஹ்வல் வலையில பார்த்திருப்போம். இப்ப சுக்கூனின் மீது மபுனியாக்கப்பட்ட, அதாவது ஏராபே மாறாத அந்த ஜர்ருடைய ஹர்ஃப் ஆகும். மா இன்னும் மாவாகிறது. அன் பிளஸ் மா தானே, அன் பார்த்தாச்சு. இப்ப மா இஸ்மு மௌசூலின், மௌசூலுடைய இஸ்மாகும். மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனியாக்கப்பட்டது. மபுனினா என்னது? கடைசி யாராப் மாறாது. முன்னாடி ஆமில் மாறுவதுனா கடைசி யாராப் மாறாது. மௌசூல்னா நம்ம படிச்சிருக்கோம் எத்தகையது. அல்லதி மௌசூல் சிலா, இந்த சட்டங்கள்லாம் இபுத்திதாயாலேயே நம்ம படிச்சிருப்போம். அப்ப இந்த மான்றது என்னது? மௌசூல். இதுக்கு பின்னாடி வந்து சிலா. அப்ப ஃபி மஹல்லி ஜர்ரின் பி அன், அன்னை கொண்டு ஜர்ருடைய இடத்தில் இருக்கிறது. இப்ப அன் பிளஸ் மா அன்மான்னு சொன்னோம். அப்ப அன்னு ஜார்னா மா வந்து மஜ்ரூர், அப்ப ஜர்ருடைய இடத்துல தானே இருக்குது. அதான் சொல்றாங்க, அன்னை கொண்டு ஜர்ருடைய இடத்துல இந்த மா இருக்கிறதுன்றாங்க. சரியா? அதான் சொல்லுவாங்க பாருங்க, யஷீனு, யஷீனு இருக்கிறது அல்லவா, ஃபேலும் முலாரியின், முலாரியோடைய ஃபேலாக இருக்கிறது. மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கிறது. அப்ப யஷீனு தானே படிச்சோம். ரஃபா செய்யப்பட்ட முலாரியோடைய ஃபேலாக இருக்கிறது. வலாமத்து ரஃபிஹி, ஆஹ் அந்த ஃபேலுடைய ரஃபின் அடையாளமாகிறது லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையாக இருக்கும் லம்மத்தாகும். யஷீனு, இதுல இதுதான் அடையாளம். இந்த கடைசியில் லம்மு வந்திருக்குல்ல, இதுதான் இந்த ரஃபாவுடைய அடையாளம். ஃபாயிலு, இன்னும் இந்த ஃபாயில் ஆகிறது. ஃபேலுடைய ஃபாயில் தேவையில்ல, அந்த ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திரும் ஜவாசன், ஜாயிஸான ரீதியில், ஆகும் என்ற ரீதியில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். அப்ப ஆகும்னா வாஜிப் அவசியமா உள்ள இருக்கணும் அவசியம் இல்லை. ஆகும்னால உள்ள வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? லமீரை நம்ம அமைச்சிருக்கோம். ஃபாயில உள்ளுக்குள்ள கொண்டு போயிருக்கோம். கண்டிப்பா உள்ள இருக்கணும் அவசியம் இல்லை, வெளியும் கொண்டு வரலாம். சரியா? தக்தீருஹு, அந்த ஃபாயிலுடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுவா இருக்கும். அப்ப இதுக்குள்ள எப்படி தகுதீர் இருக்கும்? ஹுவான்னு உள்ள இருக்கும்.
ஒரு ஜும்லத்து அல் ஃபஅலியத்து சிலத்துல் மௌசூஃபி. இந்த ஜும்லா ஃபேலியா ஆகிறது. இப்போ யஷீனுன்றது ஃபேல் தானே, அப்போ ஜும்லா ஃபேலியா. இந்த ஜும்லா ஃபேலியாவாகிறது ஃபேலை சார்ந்த இந்த வாசகமாகிறது சிலத்துல் மௌசூலி, மௌசூலுடைய சிலாவாக இருக்கிறது. அப்ப மா மௌசூல்னா அதுக்கு என்ன வரணும்? சிலா வரணும். இந்த யஷீனு தான் அதோடைய சிலா. லா மஹல்ல லஹா மினல் இஅராபி, இருந்து இந்த சிலாவுக்கு இடம் இல்லை. அப்ப சிலானா ஒரு வாசகமா தான் இருக்கும். என்னவா இருக்கும்? ஒரு வாசகமா தான் இருக்கும். அதுக்கு லம்மு வரும், இல்ல நசபு வரும், ஆஹ் இல்லாட்டி ரஃபா வரும், இல்லாட்டி ஜஸ்மு வரும் அப்படின்னு. சிலாவுக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு ஏராப்ல எந்த ஒரு இடமும் இல்லை. சிலாவுக்கு ஏராப்ல இருந்து எந்த ஒரு இடமும் இல்லை. அப்ப இது ரஃபா, சிலா ரஃபா வரும், சிலா நசபா வரும், சிலா ஜஸ்மா வரும் அப்படின்னு, ஜர்ரா வரும். அப்படி எந்த ஒரு ஏராப்ல எந்த ஒரு இடமும் அது கிடையாது. சிலா அவ்வளவுதான். மௌசூல் பின்னாடி வந்து அது சிலா, அந்த ஜும்லா மொத்தமா வரக்கூடிய சிலாவாகும். சரியா? அப்போ வாங்க கடைசி தம்ரீனை நாம் பார்ப்போம். இப்ப மூணாவது தம்ரீனை பாருங்க. எப்பவும் போல கவிதையை கொடுத்துள்ளார்கள். கவிதை வந்துட்டாவே தம்ரீன் முடிய போகுது, நம்ம பயிற்சி முடிய போகுதுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க. இஷ்ரஹ் அல் பைத்தல் ஆத்திய, பின்வரக்கூடிய கவிதையை விவரி. அரிபுகு, அதற்கு யாராப் கூறு. அப்ப இது ஃபுல்லா யாராப் சொல்லணுமா? சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் விவரிச்சிருவோமா? அலைக்க நஃப்ஸக, உன்னுடைய மனசை அவசியமாக்கிக்கொள். ஹத்திபுஹா, அதை ஒழுங்குபடுத்து. ஃபமன் மலக்கத் ஹயாதஹு அன் நஃப்ஸு, யாருடைய கட்டுப்பாட்டை மனசு சொந்தமாக்கி கொண்டதோ, யாருடைய கட்டுப்பாட்டை மனசு சொந்தமாக்கி கொண்டதோ, ஆஷத்தஹிர மத்மூமன், வாழ்க்கை முழுவதும் நிந்திக்கப்பட்டவனாகவே அவன் வாழுவான். அப்ப நம்ம நஃப்ஸ கட்டுப்படுத்தணும். நம்ம மனசு இருக்குல்ல, இந்த மனசை நம்ம நல்லதாகவும் ஆக்க முடியும், கெட்டதாகவும் ஆக்க முடியும். இப்ப அந்த நவச அந்த அதான் சொல்றாங்க, உன் மனசை என்ன செஞ்சுக்கோ? கட்டுப்படுத்து, அதை அவசியமாக்கிக்கோ. ஹத்திபு, அதை என்ன செய்ய? நீ ஒழுங்குபடுத்து, செம்மையாக்கு. அப்ப ஃபமன் மலக்கத்து கயாதுஹு, யாருடைய கட்டுப்பாட்டை அந்த மனசு சொந்தமாக்கிக்கிச்சோ, நம்ம தான் அதை கட்டுப்படுத்தணும். அது நம்ம கட்டுப்பாட நம்மள அது கட்டுப்படுத்திருச்சுன்னா நல்லா இருக்காது. அப்ப நஃப்ஸ் நம்மளை கட்டுப்படுத்திடக்கூடாது. நம்ம தான் என்ன செய்யணும்? அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தணும். இப்ப அந்த நஃப்ஸ் யாருடைய கட்டுப்பாட்டை சொந்தமாக்கி கொண்டதோ, அப்படியே அந்த நஃப்ஸ் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு வாழக்கூடியவங்களா மாறிட்டோம்னா காலம் முழுக்க நிந்திக்கப்பட்டவர்களாக, அதாவது இழிவாக்கப்பட்டவர்களாகவே நம்ம வாழ்வோம்னு சொல்றேன். சரியா? இழிவாக்கப்பட்டவர்களாகவே அவன் வாழ்வான். இப்ப யாருக்கும் எப்பொழுதும் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம நப்சு நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கணும். அதோடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்ப அதோடைய கட்டுப்பாட்டுக்கு போறது என்னது? அது சொல்றதெல்லாம், அது கேட்கறதெல்லாம் செய்யறது, அவ்வளவுதான். அப்ப அது நிறைய விஷயங்கள் கேட்கும். தப்பு செய்ய சொன்னா செய்யறது. ஆஹ் அப்ப எது சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்ம கட்டுப்பாட்டுல இருக்க பழகிக்கணும். சரியா? அதான் இந்த வார்த்தை, இந்த பைத்தோடைய அர்த்தம். ஓகேவா? அடுத்து வாருங்கள். யாரா கேட்டார்கள் அல்லவா? யாரா சொல்லுவோமா? அப்ப யாரா பாருங்க. ம் அப்ப அலைக்கான்னு வந்துச்சு, அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அலைக்கா வகிறது இஸ்மு ஃபேலி அம்ரி, அம்ருடைய ஃபேலின் இஸ்மாகும். இல்சம் அர்த்தம் கொடுக்கும். பிமானா இல்சம், அவசியமாக்கிக்கொள் என்ற அர்த்தம். இல்சம் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள அம்ருடைய ஃபேலின் இஸ்மாகும். இப்போ இஸ்மு ஃபேல் அம்ருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடியது. இது இஸ்மு தான், ஆனா அம்ரோட ஃபேல் அம்ருடைய அர்த்தம் கொடுக்கிறது. ஃபாயிலோ, இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீர் முஸ்தத்திரும், மறைந்திருக்கக்கூடிய லமீராகும். உஜூபன், அவசியமாக மறைந்திருக்கக்கூடிய லமீராகும். தகுதீருஹு, அதோடைய உள்ரங்கமாகிறது அந்த அந்தவாக இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்குது? உள்ரங்கம் அந்தன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நஃப்ஸக்கன் படிச்சோம். நஃப்ஸ்ன்றது என்னது? மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹி ஆகும். மன்சூப், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப நஃப்ஸன்றது மட்டும் நசப் வந்திருக்கு. அதே போல இது அலைக்கன்றதோடைய என்னது? மஃபூல். அலாமத்து நசபிஹி, அதனுடைய நசபுடைய அடையாளம் ஆகிறது. அதாவது இது மஃபூல் நாங்களே, இந்த மஃபூ அப்ப அதனுடைய நசபின் அடையாளம் ஆகிறது. அல் ஃபத்ஹத்து வாஹிரத்து, வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஃபத்ஹாவாகும். நஃப்ஸ, இதுக்கு என்ன வைக்கிறோம்? ஃபத்ஹா தானே வச்சு படிக்கிறோம். அப்ப இந்த வார்த்தை நஃப்ஸ என்ற வார்த்தையின் நசபின் அலாமத்து வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஃபத்ஹாவாகும். ஒகுவ, இன்னும் அதுவாகிறது, நஃப்ஸ என்ற வார்த்தை ஆகிறது முலாஃபுன், முலாஃபாக இருக்கிறது. அப்ப இது முலாஃபு, நஃப்ஸன்றது முலாஃபு, கே வந்து முலாஃபிலிஹி. ஒல் காஃபு, அதான் அடுத்து சொல்ல போறாங்க. ஒல் காஃபு, இந்த காஃபு இருக்குல்ல, இப்ப நஃப்ஸுக்கு மட்டும் தான் பார்த்தோம். இந்த காஃப் பாருங்க,
லமீருன் மப்னியுன் அலல் ஃபத்ஹி, ஃபத்ஹின் மீது மப்னியாக இருக்கக்கூடிய லமீராக இருக்கிறது. இந்த காஃப்ன்றது என்னதான், லமீர் தானே. லமீர் எப்பவுமே மபுனி தான். அப்ப இந்த லமீர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய லமீர் என்னது, மபுனி ஃபத்ஹின் மீது மபுனி. அப்ப நஃப்ஸக தான், கூ கீன் மாறாது. அப்ப நஃப்ஸக இப்ப ஃபத்ஹின் மீது மபுனியான லமீராக இருக்கிறது. ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃபுன் இலைஹி, ஜர்ருடைய இடத்திலே ஃபத்ஹின் மீது மபுனியான லமீராக இருக்கு. இப்ப ஜர்ருடைய இடத்துல இருக்கு. இந்த இது லமீர் தான், ஜர்ருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஃபத்ஹின் மீது மபுனியான லமீராக இது இருக்குது. கே தானே படிக்கிறோம், அது எப்பவுமே கே தான் படிப்போம். ஆனா இது ஜர்ருடைய இடத்துல இருக்கு. ஏன், முலாஃபுன் இலைஹி, இந்த காஃப் என்பது முலாஃப் இலைஹியாக இருக்கிறது, லமீராக இருக்கிறது. சரியா, முலாஃப் இலைஹிக்கு என்ன யாராபு, ஜர்ரு தான். அதான் ஜர்ருடைய இடத்துல இருக்குது நமக்கு. சரியா, ஹத் திப்ஹான்னு சொன்னோம். அப்ப ஹத் திப்ன்றது ஃபேல் அம்ரின், அம்ருடைய ஃபேல், நீ ஒழுங்குபடுத்துன்னு தானே அர்த்தம் வச்சோம். மபுனியின் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனியான அம்ருடைய ஃபேல் ஆகும். அப்ப இது சுக்கூன் தான், மபுனி எப்பவுமே மாறாது. வல் ஃபாயிலு, அதோடைய ஏராப், கடைசி ஏராப் என்ன செய்யாது, எப்பொழுதுமே ஆமில் மாறுவதனால் மாறாது. வல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீரும் முஸ்ததிரும் உஜூபன், கட்டாயமாக மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். இதுக்குள்ள கட்டாயமா மறைத்து வைத்த லமீர் ஆகும். தக்தீருஹு, அந்த ஃபாயில் அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது அந்தவா இருக்கும். இப்போ இதுக்குள்ள அந்தன்னு என்ன இருக்கு, உள்ரங்கத்துல இருக்கு. வல் ஹா, இன்னும் ஹா ஆகிறது லமீருன் மபனியும் அல சுக்கூனி, லமீர் ஹா, இது லமீர் தானே. அப்ப என்னவா இருக்கும், மப்னியும் தான் இருக்கும். சுக்கூனின் மீது மபுனியான லமீர். அப்ப சுக்கூனின் மீது மபுனி, ஹா நம்ம என்ன செய்யறோம், அலிஃப் தானே. அப்ப இதுக்கு சுக்கூன் இருக்கு, அலிஃப் எப்பவுமே சுக்கூன் தான், ஏன் அதுக்கு ஹரக்கத்தை சுமக்காது. அதனாலதான் ஹான்றது என்னது, சுக்கூனின் மீது மபுனின்னு சொல்றாங்க. சரியா, ஃபி மஹல்லின் நசபின், நசபுடைய இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கூனின் மீது மப்னியாக்கப்பட்ட லமீர் ஆகும். மஃபூல் பிஹியாக இருக்கும். இது ஒன்றும் என்னவா இருக்குது, லமீரா இருக்கு, இது மஃபூல் பிஹியா இருக்குது. ஏன் மஃபூல் பிஹி, ஹத்தீப்ன்றது ஃபேல் அம்ரா, ஃபாயில் உள்ளுக்குள்ளேயே இருக்குமா. அப்ப ஹா வந்து அதனுடைய மஃபூல். சரியா, அப்ப அடுத்து பாருங்க, ஃபமன். அப்ப ஃபா மன், அப்ப அல்ஃபா, இந்த ஃபா ஆகிறது இஸ்தினாஃபியா, இஸ்தினாஃபியான்னு. சரியா, அப்ப இஸ்தினாஃபியா நம்ம கிதாபுல படிச்சிருப்போம், நஹு கிதாபுல. இஸ்தினாஃப், ஒரு வாசகத்தை புதுசாக ஆரம்பித்தால் அதற்கு என்ன செய்வாங்க, இஸ்தினாஃப்பாங்க. அதாவது முந்தி போன வாசகத்திலிருந்து ஒரு கேள்வி வந்து அந்த கேள்விக்கான பதிலாக இந்த வாசகம் இருந்தால் அந்த வாசகத்தை ஆரம்பிக்கும் பொழுது வாவோ ஃபாவோ ஆரம்பிப்பார்கள். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அந்த வாவு ஃபாவோ என்ன தர்க்கியம் கொடுப்பாங்க, இஸ்தினாஃப்னு கொடுப்பாங்க. சரியா, அதனால்தான் அப்ப இது புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய என்னது, ஒரு வாசகம் முந்தி உள்ள ஒரு வாசகத்திலிருந்து அந்த கேள்விக்கான ஒரு பதிலாக இருக்கும். அப்ப என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நப்ச ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நம்மளை ஏவுறாங்களே, நப்ச ஒழுங்கா வச்சுக்கோங்கன்னு. அப்ப ஏன் நப்ச ஒழுங்குபடுத்திக்கணும்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதிலா தானே இருக்கு, நப்ச மட்டும் நீ கட்டுப்படுத்தல, உன்னை என்ன செஞ்சிடும் அது, வாழ்க்கை முழுக்க உன்னை இழிவாக்கப்பட்டாதான் நீ வாழ வேண்டியதா போயிடும். அப்ப நம்மளுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. இதுக்குதான் இதை ஏவுறாங்களோ அப்படின்னு என்னவாயிருச்சு, கேள்விக்கான பதிலாயிருச்சு. இப்போ முன்னாடி ஒரு கேள்வி எழும்புற மாதிரி இருக்கும், அந்த கேள்விக்கான பதிலாக பின்னாடி வரக்கூடிய வாசகம் இருக்கும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஃபா வச்சு ஆரம்பிச்சுன்னா அது இஸ்தினாஃபியான்பாங்க. அப்போ இந்த ஃபான்றது அதனாலதான் இஸ்தினாஃபியான்பாங்க. சரியா, இதெல்லாம் தனி பாடங்களாக வரும் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள் அடுத்து மண். மண் என்றது என்னது, இஸ்மு ஷருத்தின், ஷருத்துடைய இஸ்மு. அப்ப மண்ணுன்றது ஷரத்துக்கு வரும், நம்ம படிச்சிருக்கோம். இன் என்ற இன் எப்படி ஷரத்துக்கு வருமோ அதே போல மண்மா மத்தா மகமா இது எல்லாம் ஷரத்துக்கு வரும். அதே போல இங்க மண் எதுக்கு வந்திருக்கு, ஷரத்துடைய இஸ்மாக வந்திருக்கு. இது மௌசூலாகவும் வரும், நம்ம படிச்சிருக்கலாம். இங்க வந்து ஷரத்துடைய இஸ்மாக வந்திருக்கு. ஜாசிமுன், இது ஜஸ்மு செய்யக்கூடியதாக இருக்கிறது. மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனியான ஜஸ்மு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஃபி மஹல்லி ரஃபாயி, ரஃபாவுடைய இடத்திலே இது ரஃபாவுடைய இடத்துல, ஏன் ஷருத்து தானே. அதனால முபத்ததா என்னவாக இருக்கிறது, இது முபத்ததாவா இருக்கிறது. அதனால ரஃபாவுடைய இடத்திலே சுக்கூனின் மீது மபுனியான ஜஸ்மு செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது, ஷருத்துடைய இஸ்மாகவும் இஸ்மு ஷருத்தாகவும் இருக்கிறது. சரியா, அப்ப
முபத்ததாவாக இது இருக்கிறது. எது இந்த ஃபமன்றது முபத்ததாவா இருக்கனால தான் ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறதுன்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க மலக்கத். அப்ப இது என்னது? ஃபேலு மாலின், மாலியுடைய ஃபேல் ஆகும். மலக்கத்துன்றது மாலி ஃபேல். மபுனியுன் அல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனி ஆகும். மலக்கத்து தானே. அப்ப நமக்கு கேட்கலாம், மலக்கத்துன்னு சுக்குன் தானே வருதுன்னா, இது நம்ம சொன்ன மாதிரி இந்த தா வந்து லமீரை குறிக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி உள்ள இதுதான் பார்க்கணும். மலக்க ஃபத்தஹ் வந்திருக்கா, அப்ப அதுதான் என்னது, இதுதான் கவனிக்கணும். அப்ப மலக்கன்றது ஃபத்தஹ்ல வந்திருக்கனால அதுதான் இங்க சொல்றாங்க ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும். அப்ப இது ஹரக்கத்து மாறவே மாறாது. முன்னாடி ஆமில் மாறுறதுனால இது மாறாது. ஃபீமா ஹல்லி ஜஸ்மின், ஜஸ்முடைய இடத்துல இருக்கக்கூடிய ஃபத்தஹின் மீது மபுனியான மாலி அம்ர ஃபேல் மாலி ஆகும். தாவு தனீஸ், இந்த மலக்காக்கு மட்டும் தான் சொன்னாங்க. இந்த தாவை பத்தி இப்ப பேசுறாங்க. இந்த முஅன்னஸ் பெண்பாலை கொடுக்கக்கூடிய இந்த தாவாகிறது ஹர்ஃபுன் மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மலக்கத். அப்ப சுக்கூனின் மீது மபுனியான ஹர்ஃப் ஆகும். அப்ப மபுனியான ஒரு எழுத்து, அது மாறவே மாறாது. எப்பொழுதுமே என்னதான் சுக்கூன் தான் இருக்கும். ஏறாப் மாறினா மாமில் மாறுறதுனால இதோடைய ஏறாப் மாறாது. இதோடைய ஹரக்கத் தா தான் எப்பவுமே இருக்கும். கியாதஹு, கடைசியா பாருங்க, கியாதுன்ற வார்த்தை வந்துச்சா, மஃஊலும் பிஹி, முகத்தமுன் முற்படுத்தப்பட்ட மஃஊலாக இருக்கு, மஃஊல் பிஹியாக இருக்கிறது. மன்சூபுன், நசபு செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறது. மஃஊல்னா என்னதான் வரணும்? நசபு செய்யப்பட்டதானே வரணும். அலாமத்து நசபிஹி, இந்த கியாது என்ற வார்த்தையின் நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து பாஹிரத்து, வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஃபத்ஹாவாகும். இந்த ஃபத்ஹா இருக்குல்ல, இதுதான் இந்த ஃபத்ஹா தான் எனது அடையாளமாக இருக்கிறது. வஹுவ, இன்னும் இந்த கியாத் என்பதாகிறது முலாஃபுன், முலாஃபாக இருக்கிறது. இது முலாஃபு எதன் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு? முலாஃபிலிஹி, இந்த ஹூ வந்து முலாஃபிலிஹி. சரியா? அப்போ இது முலாஃபு, இந்த ஹூ வந்து முலாஃபிலிஹி. வல் ஹா உ, இன்னும் ஹா ஆகிறது லமீரும் மபுனியும் அல லம்மி, லமீர் நாவே என்னதான் அது மபுனி தானே. அப்போ ஹூன்னு படிக்கிறோம், அது எப்பவுமே ஹூ தான். இப்ப லம்மின் மீது மபுனியான லமீர் ஆகும். லம்மின் மீது மபுனியான லமீர் ஆகும். ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜர்ருடைய இடத்துல இருக்கக்கூடிய லம்மின் மீது மபுனியான லமீர் ஆகும். முலாஃபுன் இலைஹி, இன்னும் இது முலாஃபுன் இலைஹியாக இருக்கும். இந்த இது இருக்குல்ல, இது முலாஃப், கியாது முலாஃப்னால அப்போ ஹூ வந்து முலாஃப் இலைஹி. இப்ப அடுத்து பாருங்க, அன் நஃப்சு. என்னது? அன் நஃப்சு, இது ஃபாயிலுன். அப்போ முஅக்கரும், பிற்படுத்தப்பட்ட ஃபாயில். ஏன்னா மஃஊல் வந்து முன்னாடி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஃபாயில் வரணும், அடுத்ததான மஃஊல் வரணும். இப்ப கியாதஹு மஃஊல் முன்னாடி வந்துருச்சு, அதுக்கப்புறமா தான் ஃபாயில் வரும். அப்ப தர்த்தீபின் படி, வரிசையின் படி ஃபாயில் தான் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்ததான் கியாது வரணும். ஆனா கியாது முந்தி போயிருச்சு, மஃபூல் முந்தி போயிருச்சு, அதனால முற்படுத்தப்பட்ட மஃபூல்னாங்க. ஆஹ் அது மஃபூலுக்கு அப்புறமா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வரிசையா நஃப்ஸ் வரும், அதுக்கப்புறம் கியாது வரணும், ஏன்னா ஃபாயில் இது. ஆனா மஃபூலை விட்டு பிந்தி வந்துட்டனால இது பிற்படுத்தப்பட்ட ஃபாயில் ஆகும்ன்றாங்க. சரியா? அலாமத்து ரஃபஇஹி, ஆஹ் இந்த வார்த்தை, இந்த ஃபாயில் இருக்குல்ல நஃப்சு, இந்த வார்த்தை ஃபாயிலின் ரஃபுடைய அடையாளமாகிறது அல்லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையாக இருக்கக்கூடிய லம்மா. இந்த வெளிப்படையா இருக்குல்ல, இந்த லம்பு தான். அடுத்து பாருங்க, ஆஷ ஃபிஅலு மாலின் மபுனியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனியான ஃபஅல் மாலி ஆகும். இங்க ஆஷ ஃபதஹ் தான் இருக்கு, ஃபதஹின் மீது மபுனி, மாலினாவே மபுனி தான். அப்ப இங்க ஃபதஹின் மீது மபுனி ஃபஅல் மாலியாக இருக்கிறது. வல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திரும் ஜவாசன், ஆகும் என்ற ரீதியில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். அப்ப வெளியே கொண்டு வரலாம். இங்க ஆகும் உள்ளே வைக்கிறது ஆகும்னால உள்ள வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். தகுதீர் ஹூ, அந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது ஹுவ, அது தகுதீர் ஆகிறது ஹுவாவாக இருக்கும். அடுத்து பாருங்க, இன்னும் முடிக்க போறோம், இன்னும் ரெண்டு தான். அத்தஹிர, லர்ஃபு ஜமானின், ஜமானுடைய லர்ஃபு. லர்ஃபு ஜமான்னா காலத்தை குறித்தால் அந்த என்ன சொல்லுவாங்க, லர்ஃபு ஜமான். சரியா? அப்ப இது காலத்தை தானே குறிக்குது. காலம், காலத்தில் இழிவாக்கப்பட்டதாக, வாழ்க்கை முழுவதும் அந்த காலம் முழுவதும் இழிவாக்கப்பட்டதாக வாழ்வாய் நம்ம சொன்னோம்ல, அவன் வாழ்வான்னு. இப்ப தஹ்ரன்றது காலத்தை குறிக்குது, அதான் லர்ஃபு ஜமானி. மன்சூபுன், இது நசபு செய்யப்பட்டிருக்கு. அலாமத்து நசபிஹி, அந்த வார்த்தை தஹ்ர் என்ற வார்த்தையுடைய நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து பாஹிரத்து, வெளிப்படையா இருக்கக்கூடிய ஃபத்ஹா இந்த இருக்குல்ல, இதுதான் என்னது, அந்த ஃபத்ஹ் தான் அடையாளம். நசபு தான் என்னது, நசபுடைய அடையாளம் இது. அடுத்து மதுமூமன். இப்ப மதுமூமன்றது என்னது? ஹாலு மன்சூபின்,
மன்சூபின் ஹாலுன் மன்சூபுன். அப்ப ஹாலாக இருக்கிறது. அப்ப நிந்திக்கப்பட்ட நிலையில், இழிவாக்கப்பட்ட நிலையில் வாழ்வாய். அப்ப ஹாலாக இருக்கிறது, நிலையில் தானே அர்த்தம். அப்ப அது ஒரு நிலைமையை குறிக்குது. அதனால இது ஹால். மன்சூபன், ஹாலுக்கு என்ன வரும்? நசபு தான் என்ன வரும்? அதுக்கு யாரா வரும். அதனாலதான் மன்சூப் நசபு செய்யப்பட்டது. அலாமத்து நசபிஹி, இன்னும் அந்த வார்த்தை மதுவமுடைய நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்தஹத்து பாஹிரா, வெளிப்படையா இருக்கக்கூடிய ஃபத்தஹா இந்த இருக்குல்ல இதான். சரியா? ஜும்லத்து மலக்கத் கியாதஹுன் நப்சு ஆஷத் தஹிரு மதுமூமன் என்ற இந்த வாசகமா மொத்தமாகிறது ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது. ஹபருல் முபத்ததை, முபத்ததாவுடைய ஹபராக இது இந்த ஜும்லா முழுவதும் இருக்கிறது. அதனால இது ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். தமிழின் 3 தமிழ்கள் நாம் பார்த்து விட்டோம். பாருங்கள், தொடர்ந்து அடுத்த பாடத்தையும் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.